விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி, அஜித், கமல் 3 பேரும் வர்றாங்களா? எப்படி வருவாங்க? அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எப்படி வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு அரசியல் மாநாட்டில் நீங்க அரசியல் நாகரிகத்தோட பேசியிருக்கணும். நீங்க அந்த மாதிரியும் பேசல. என்ன, ஸ்டாலினை வந்துட்டு மாமான்னு சொன்னீங்க, பிரதமர் மோடியை வந்துட்டு பேரையே தப்பா சொன்னீங்க. சரி, ரைட்டு, அவங்கெல்லாம் கூட அரசியல் சார்ந்து நீங்க ஏதோ அரசியல் ஆபத்துக்காண்டி பேசுறீங்கன்னு வச்சுக்கிறோமே. இவங்க 3 பேருமே உங்க துறையிலேயே இருக்கக்கூடியவங்க. உங்களுக்காகவோ நீங்க ரஜினியோடைய பேரை வச்சு அவ்வளவு வளர்ந்துருக்கீங்க. கமலுடைய கடைசி படமான கமலுடைய வாய்ஸ் ஓவர் வச்சு அந்த படத்தை வந்துட்டு ஒரு பெரிய அளவு ஹிட்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அஜித், விஜய் ரசிகர்களுக்கான இடையில இருக்கக்கூடிய அந்த இதுவே நம்ம எல்லா தமிழ்நாட்டில் மொத்தமா எல்லா பேருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி வருவாங்க? ஆக்சுவலா ரஜினியை பத்தி இந்த மாநாட்டில் நீங்க என்னென்ன பேசியிருக்கீங்க? என்ன பேசுனீங்க? இது உச்சத்துல, அதாவது நான் வர்றேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நான் அப்படி கிடையாது, நான் வந்தேன், நான் என்னுடைய கேரியரோட உச்சத்தில் இருக்கும்போது நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்ன, அது மட்டும் இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு திரைப்படங்கிறது எத்தனை பேர் அதுல வந்துட்டு எத்தனை குடும்பங்கள் அதுல வாழுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் அதே துறையில் இருந்திருக்கீங்க, இப்ப அரசியலுக்கு வந்துருக்கீங்க, இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு திரைப்படம் அப்படின்னு வர்றது பல பேரத்தோடைய வாழ்வாதாரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய ரசிகர்கள், அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு படத்தை எவ்வளவு கேவலமா, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது மக்கள் போய் பாக்குறாங்க, அது ஜெயிக்குது ஜெயிக்கலைங்கிறத விட்டுருவோம். ஆனா அது உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஒரு பேஸ்புக்கை திறந்தாலே சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளவு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் போட்டு போடுறாங்க, அவ்வளவு அசிங்கமா தரக்குறவா பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க வந்துட்டு அதை கூட சொல்ல கிடையாது. அதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப வந்துட்டு ரஜினியை குத்தி காட்டுற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க வந்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வராம மக்களை ஏமாத்துறீங்க. நான் அப்படி கிடையாது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ரைட்டு, இவரை கூட விட்டுருவோம். ஆனா கமலை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கமல் வந்துட்டு நான் மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணல, நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, கமலுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. உங்களுக்கு 50 வயசு தான் நான் இருக்கு, நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு, நீங்க வந்துட்டு சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட நீங்க வந்திருக்கீங்க. கமல் வந்துட்டு அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு இப்போ ஒரு ராஜ்யசபாவோட எம்பியா இருக்காரு. ஒரு கட்சியை அங்கீகரிச்சு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறவரை நீங்க வந்துட்டு மார்க்கெட் போய் வந்திருக்கு, அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவருக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு இன்னும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அவருடைய அந்த பீக் மூமெண்ட் கூட இன்னும் இருக்கு, அந்த கிரேஸ் இருக்கு. ரஜினி இருக்கட்டும், கமல் இருக்கட்டும், 2 பேருக்குமே அந்த பீக்கான ஒரு இப்ப ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது இப்பயும் இருந்துட்டு இருக்கு. இப்பயும் அவங்க உச்சத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிலருடைய கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 600 கோடின்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கமலும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படத்துல மறுபடியும் லோகேஷ் கனகராஜோடைய படத்துல நடிக்க போறோம்னு சொல்றாங்க. அவ்வளவு இதுலயும் இன்னும் பீக்ல தான் 2 பேருமே இருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, சினிமால மார்க்கெட் போயிருச்சு, அதனால நீங்க அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றீங்க. 3வது ஒரு விஷயம், அஜித்தை எடுத்துக்கிறோமே. ஆனா அஜித் அவருடைய ஆடியோ லான்ச்சு, அவருடைய பட ப்ரமோஷன்களுக்கே அவர் வந்துட்டு போக மாட்டாரு. என்ன, அப்படி இருக்கும்போது இதுக்கு வருவாரா அப்படின்னா தெரியாது. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செய்தி தான், நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. அது ரூமரா கூட இருக்கலாம், ஏன்னா அது நமக்கு தெரியாது. ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இப்படி விமர்சித்து வருவாங்க அப்படின்னு உண்மை செய்தியா இருந்தாலுமே கூட அஜித் வந்துட்டு எப்படி வருவாப்புல? கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவருடைய சொந்த சுய லாபத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை நான் என்னைக்கு பயன்படுத்த மாட்டேன். உங்களுடைய கடமை நீங்க செய்யுங்க, குடும்பத்தை பாருங்க. நான் என்னைக்கு என்னுடைய சுயலாபத்துக்காண்டி பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லக்கூடியவர் அவர் அந்த இடத்துல, அதாவது உங்களுடைய அந்த ஆடியோ லான்ச்ல வந்து நின்னாருன்னா ஒட்டுமொத்த ரசிகர்களும் தனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுல நீங்க அது பண்றீங்களா? இது உண்மை செய்தியா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதையெல்லாம் தாண்டி 3 பேரும் வர்றாங்கன்னே வச்சுக்கிறோம். அப்படியே வந்தாலும் அது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. என்ன, நீங்க அரசியல் நாகரிகத்தோட நடந்துகிட்டீங்க, தொழில் வேற அரசியல் வேறங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் பயணம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும். அதே மாதிரி உங்களுடைய ரசிகர்கள் அப்படிதான் இப்போதைக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க இன்னும் மேம்படவே இல்லை. அவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த செயல் வீரர்களா இன்னும் மாறல. ஏன்னா அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம மாத்தினா நல்லா இருக்கும். இது ஒரு அரசியல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு தூய்மையான ஒரு நாகரிகமான அரசியலா மாறும். அவங்க வந்தாங்கன்னா அது நடக்குதான்னு தெரியாது, பார்க்கலாம். நன்றி.